அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் தான் நெருக்கப்பட்டவர். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு மத்தியில ஏசாயா ஊழியம் செய்தார். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நல்ல தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசிகளில அவர் முதன்மையானவர். அவர் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக என்ன செய்தார், அநேக காரியங்களை செய்கிறவராக இருந்தார். அப்போ தேவன் ஏசாயாவை கூப்பிட்டு ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை கொடுத்தார். அதில் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தார். 7 பொன்னான வாக்கு தத்தங்கள், 7 பொன்னான வாக்கு தத்தங்களை அந்த ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை மேன்மையாக வைப்பேன், துக்க நாட்களை முடிந்து போது செய்வேன், கொடுமை அழிவு நாசங்கள் இனிமேல் வராது, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து பெருகி இருப்பீர்கள் என்று சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்களை என்ன செய்தாரே கொடுத்தா. அதில் 7 பொன்னான வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எசாயா 60ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தார், ஆனாலும் உன்னை எப்படி வைப்பேன், நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது ஆண்டவர்களுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் பாருங்க. இந்த ஜனங்கள் கைவிடப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு துக்கத்தோடு கூட காணப்பட்டார். அவர்களை பார்த்து சொல்கிறார், நீ கைவிடப்பட்டவர்களாக இனிமேல் நிச்சயமாக இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் பாவம் செய்த போதெல்லாம் என்ன செய்தார், ஆண்டவர் அடி அடியில அடித்தார். உத்தரவாதங்களை செய்வாங்க, பாவங்களை செய்வாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை மீறிடுவாங்க, முறுமுறுப்பாங்க, கர்த்தரை குறை சொல்லுவாங்க. இப்படியாக அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் செல்லும் போதெல்லாம் கர்த்தர் அவரை அடிக்கிறார். என்ன செய்றாரு, அடி கொடுக்கிறார். ஆகாய 2ஆம் அதிகாரம் 16, 17 நாம் வாசிக்கும் போது, ஆகாய 2, 16, 17 வாசியுங்கள். நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தின் இடத்தில் வந்தபோது 20 மரக்கால் கண்ட அம்பாரத்தின் இடத்தில் அவன் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. 10 மரக்கால் தான் இருந்துதான். இதுவரைக்கும் 20 இப்ப ஆயிடுச்சு 10 ஆயிடுச்சு. ஏன்னா அவன் செய்த பாவத்தினால. சொல்லுங்க. ஆலயம் தொட்டியில் 50 குடம் கொள்ள ஆலயின் இடத்திலே வந்தபோது 50 குடம் என்ன கொண்டு கொள்ளுகிற இடத்துல அவன் வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. 20 குடம் தான் இருந்துச்சான். 50 குடம் எடுத்துக்கிறான். போன வருஷம் இந்த வருஷம் 20 குடம். இப்படி பாருங்க. அவசியம் கற்காயினாலும் அவன் கற்காயினாலும் விசப்பணினாலும் கண்மலையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன். ஆண்டவரை அடி கொடுத்தேன்றாரு. ஆண்டவரை அடிக்கிறார் இல்லையா? ஒரு வசனம் இருக்கும், அவரை அடிக்கிறார் ஆற்றுகிறார் என்று சொல்லிதான். அவர் அடிக்கிறவர் அவர் தான், ஆற்றுகிறவர் அவர் தான். இங்கே இவங்களை அடி அடி அடித்து நிறுத்தி நொறுக்கி அவங்களை தூக்கி அடிச்சிருவார். அதுக்கப்புறம் என்ன செய்வார், தேடி போய் அவங்கள நோட்டி சேர்த்து ஒரு நல்லா வைப்பா வா அப்படின்னு சொல்லி அணைக்கிறார். அல்லேலூயா. கெட்டகுமாரன் சர்க்கத்தை பார்க்க முடியல, தப்பனோட்டு போனவங்க போயிடுறான். அவனை மறுபடியும் என்ன செய்யறாரு, அவரை ஒன்றும் அவனை இப்படிலாம் செய்திட்டேப்பா, ரோயெல்லாம் அநியாயமா வீணாக்கிட்டியா அப்படின்னு சொன்னாரா? அவனை என்ன செய்தாரு, அந்த பழையதெல்லாம் மறந்து அவனை அணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவன் எப்போதும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்மை அணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். நாம் தூரமாய் போனாலும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோன் ராஜா ரொம்ப விலகி போயிடுவார், ரொம்ப 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 விலகுவார். தாவீது போல அவருக்கு உண்மையா இல்லை, ரொம்ப விலகி போயிடுவார். மாதிரி பாத மாதிரி ரொம்ப தூரமாக போயிடுவார். ஆனால் ஆண்டவர் மன்னித்து அவருக்கு இரக்கம் செய்தார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய கிருபை மாறாத கிருபை இருந்தது. அல்லேலூயா. ஆமா, கிருபை ஒன்று விட்டு விலகாமல் இருக்கும்னு சொன்னார் இல்லையா?
கிருபை விலகாமல் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் விலகினாலும் கிருபை விலகக்கூடாது. ஆகவே விக்கிரகாரம் ஓசியா 4:16 வாசிக்கும் போது எப்ராயிம் விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறான் என்று வாசிக்கணும். விக்கிரங்களோடு இணைந்திருக்கு. இப்படியாக பாவத்தினாலேயே அடிக்கிறாரு. அப்புறம் நமக்கு நம்ம நல்லா இருந்தாலும் அடிக்கிறேன், நல்லா இருந்தாலும். எங்க வீட்டுல 9 பிள்ளைகள், யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எல்லாரையும் போட்டு எங்க அப்பா அனுப்பிடுவாரு. அடியானே போகுது. அதுபோல ஆண்டவர் நினைச்சார நல்லா இருக்கிறவனே என்ன பண்றாரு? அடிக்கிறான், சோதிக்கிறான். அப்படி நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22:1 ஆபிரகாமை சோதித்தான்னு சொல்லணும். சோதிக்கிறான். அப்ப நல்லா இருக்கிற எனக்கே அந்த மாதிரி பாடு வருது. நான் ஒரு தப்பு பண்ணலையே, ஒன்றும் பண்ணல, ஆராதனை கொடுங்க போறேன், தசமா கொடுக்க ஆணி கொடுக்குறேன், நேசிக்கிறேன், பயிர்வாசம் ஜோம் பண்றேன், வீட்டை ஒழுங்கா நடத்துறேன், ஒழுங்கா வேலைக்கு போறேன், நல்லதானே இருக்கேன், உண்மையா இருக்கிறேனே, ஏது எனக்கு இந்த மாதிரி பாடுகள் வருது சொல்லி கேட்டீங்கன்னா ஆபிரகாமையும் ஆண்டவர் செய்றாரு, சோதித்தாரு. பார்த்தீங்களா? அந்த நீதிமானுக்கே சோதனை வருது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அதையெல்லாம் என்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு சோதனைகள் வரத்தான். அதான் யாக்கோபு 1:12 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்கள். யாக்கோபு 1:12 வேகமா வாசிக்கணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சரிங்களா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப சோதனைகளை நம்ம என்ன செய்யணும்? வரும்போது மனது கூடாது, முறுமுறுக்க கூடாது. இந்த குதிரையை பற்றி போன வாரம் பார்த்தோம். அது சந்தோஷமா வண்டி என்ன செய்யுது? ரதத்தை இழுத்துக்கிட்டு போகுது. அது கொலை சொல்லலை, குற்றம் சொல்லலை, கோல் சொல்லலை, எஜமான பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் அது சொல்லு, சந்தோஷமா ஓடுது. அது போல தேவனுடைய பிள்ளைகள் எப்படின்னா பாடுகள் மத்தியிலே குறை சொல்லாம, குற்றம் சொல்லாம, ஆண்டவரையா எனக்கு எப்படி செய்யறாருன்னு கேட்காம, ஆண்டவரை மாற்றி தருவாங்கிற விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்? நம்பிக்கையோடு சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. பாடுகள் மத்தியில் துதிக்கும். அவரு சீலாவும் அநேக அடிச்சு வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு அவங்க சாப்பாடுலாம் கொடுக்காம உள்ள தூக்கி போட்டாங்க. கைகளெல்லாம் கட்டி தொங்க விட்டாங்க, காலை கையும் கட்டி தொங்க விட்டாங்க. அப்பையும் அவங்க துதிச்சாங்க. அல்லேலூயா. துதிச்சு பாடி ஜெபம் பண்ணி அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா நம்மளாம் ஜெபம் பண்ண மாட்டோம். நம்மளாம் ஜெபம் பண்ண மாட்டோம். பவுல் சீலாவும் ஜெபம் பண்ணதுனால தான் அவங்களாம் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. இல்லையா? ஆவியானவர் வேதத்தில் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிற. பார்த்தீங்களா? உங்களுக்கும் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது நீங்களும் என்ன செய்யணும்? தைரியமா நிற்கணும், பாடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும், ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. உங்களை ரதத்துல மாட்டி இருக்கிறாரே, பார்வோனுடைய ரதங்களில் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், சபையிலே உங்களை கட்டி வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய கரங்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால என்ன சொல்றாங்க? இறங்கி ஓடி போய கூடாது என்று சொல்லி நாம ஆகவே ஆண்டவர் எப்படி பேசுறாரு? மாட்சிமை. குட் நியூஸ் பைபிள்ல சொல்லிட்டு கிரேட்டா வைப்பார் சொல்லிட்டு, மாட்சிமை என்றால் கிரேட் என்று சொல்லப்படும், மகிழ்ச்சியாக வைப்பார், பியூட்டிஃபுல் என்று சொல்லப்படும். அப்படி தேவன் எப்படி வைப்பாராம்? மாட்சிமையாக, மகிழ்ச்சியாக உங்களை வைப்பார். உங்களை கைவிடப்பட்ட நிலைமையில் அல்ல, எல்லாரும் உங்களை வெறுக்கிற நிலைமையில் அல்ல, ஒதுக்குகிற நிலைமையில் அல்ல, ஓரம் கட்டுகிற நிலைமையில் அல்ல, உங்களை மேன்மையாய் வைப்பார். சொல்வோம். இரண்டாவது அதுல வாசிக்கிறேன் 60:17. கீழான நிலையிலிருந்து மேலான நிலைக்கு உங்களை உயர்த்தி வைப்பேன் சொல்லுகிறான். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை தருவேன். வெண்கலத்துக்கு பதிலாக என்ன தராமா?
பொண்ணை தரார். இரும்புக்கு பதிலாக வெள்ளி. இரும்பை விட விலை கொண்டது இல்லையா? பொண்ணை விட வெண்கலத்தை விட பொன் விலை கொண்டது. இரும்பை விட வெள்ளி விலை உயர்ந்தது. மரங்களுக்கு பதிலாக வெண்கலம் விலை உயர்ந்தது. கற்களுக்கு பதிலாக இரும்பு விலை உயர்ந்தது. இப்போ பாருங்க, அந்த மரப்பண்ணி ஒரு கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் சண்டக்காரரை ஆமா கண்காணிகள் கண்காணிகளும் சண்டை போடுறாங்க. குடும்பத்துல சண்டைகள் வருது, குழப்பங்கள் வருது, பாடுகள் கஷ்டங்கள் வருது. அதுல அவர்களுக்கு சமாதானத்தை சண்டை போடாமல் அவர்கள் ஜீவிப்பார்கள். இனிமேல் சண்டை வராது, குடும்பத்துல சமாதானம் தான் இருக்கும்னு சொல்றாங்க. சமாதானம் தான் ரொம்ப தேவையானது. அதனால வாழ்க்கையில என்ன பணம் இருந்தாலும், பட்டங்கள் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், கோடீஸ்வரர்களா இருந்தாலும் கூட சமாதானம் தான் முக்கியம். இல்லையா? சமாதானம் தான் வேணும். அதான் ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தையே உனக்கு தரப்பாங்க. இல்லையா? ஆமா, நான் சமாதானமா அந்த உலகத்துல வாழ்ந்தப்பா. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. என்னை அடின்னு அடிச்சு நிமித்தி சிறுவையில போட்டு என்ன பண்ணா, என்னைய நொறுக்கி எடுத்து குழியில போட்டான். ஆனாலும் நான் எப்படி இருக்கிறேன்? சமாதானமா இருக்கேன். அல்லேலூயா. இயேசு எப்படி இருக்காருமா? அது உயிர் திறந்து போய் முதல்ல அவங்க பார்த்து வீட்டுக்குள்ள போட்டிக்கிட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சமாதானம் தான் சொல்றேன். அல்லேலூயா. அப்படின்னா சமாதானம் நம்ம நேரு இருக்காரு இல்லையா? பிரதமராக இருக்காரு நேரு. அவர்களுக்கு சமாதானம் சின்னம் சொல்லுவாங்க. சமாதானத்தை விட்டு ரொம்ப பேசுவார். அவருக்கு சமாதான சின்னமாக புறாவை கொடுத்தார்கள். புறா சமாதான சின்னம். அதை அவர்கள் தோளில் வைத்து அவருக்கு ஒரு சமாதான புறா என்ற பட்டம் கொடுத்தார்கள். அவர் ஒரு மீட்டிங்ல பேசுறார், சமாதானத்தை பற்றி பேசுறார். நாட்டுக்கு சமாதானம், வீட்டுக்கு சமாதானம் வேணும், தேசத்துக்கு சமாதானம் வேணும்னு சொல்றார். ஒரு வாலிபன் ஓடி போய் சொல்றான், ஐயா, உலகத்துக்கு, நாட்டுக்கு, தேசத்துக்கெல்லாம் சமாதானத்தை சொல்றீங்களே, எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே அப்படின்றான். சொன்னாரு, இந்த ட்ரம் அடிச்சு பாட்டு படிச்சு இயேசு ஜீவிக்கிறான்னு சொல்லுவாங்க, அங்க போனா உனக்கு சமாதானம் கிடைக்கும். சொல்லுங்க. நேரு சொல்றாங்க, எல்லா தலைவர்களும் இயேசுவை அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் முழுமையா பின்பற்றதான் அவர்களால் முடியலையே ஒழிய அந்த பாதைகளை அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. வழியை அறிந்திருந்தார். சமாதானத்தின் தேவன் இயேசு என்று அறிந்திருந்தார். அல்லேலூயா. அவரு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொடுக்கிறாரா? வெண்கலத்துக்கு சமாதானத்துக்கு கொடுக்கிறார். தண்டற்காரர் அவங்களாம் தண்டம் வாங்குறாங்க. அநியாய வட்டி எல்லாம் வாங்குறாங்க. அநியாயமா வரி வாங்குறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. அவங்களை என்ன செய்யணும் சொல்றாரு? நீதி உள்ளவர், அநீதி செய்கிறவர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன். வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை தரேன். என்னமா தரேன்றாரு? பொண்ணு ரொம்ப விலையேறப்பட்டதுன்னா இப்போ எல்லாம் ரொம்ப குறைச்சா, நிறைய உயர்ந்துச்சு, 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. பொன் போன்ற ஆசீர்வாதங்களை நமக்கு தருவேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து பொன்னை போன்ற ஆசீர்வாதத்தை தருவேன். நீ வெண்கலமா இருக்க மாட்ட. வெண்கலமா உட்கார்ந்த இடத்துல வெண்கலம் போல உறுதியா உட்கார்ந்து இருக்க மாட்டேன். ஒன்றுமில்லாம இருக்க மாட்டேன். உன்னை பொன்னாய் மாற்றுவேன். அல்லேலூயா. பொன்னை தருவேன்றார். என்னமா அது ரொம்ப சந்தோஷம் தானே? என்ன பொன் தந்த ரொம்ப மகிழ்ச்சி தானே? அல்லேலூயா. வரங்கட்டான் சாமிகிட்ட போய், சாமி எனக்கு வரம் கொடுங்க, நான் எதை தொடரேனோ அதெல்லாம் நான் என்ன செய்யணும்? பொண்ணாயிரணும். எதெல்லாம் தொடர பொண்ணாயிரும். அப்படி வரம் கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே அந்த வரத்தை வாங்கிட்டு போய் என்ன செய்யறான்? எல்லாம் தொடரான். வீட்டில் போய் எல்லாத்தையும் தொடரான். எல்லாம்
பொண்ணா மாறிடுது. அப்புறம் சோறை சாப்பிட போறான். அந்த சோறை தொட்டுட்டா அந்த பொண்ணாயிடுச்சு, தண்ணியை தொட்டா பொண்ணாயிடுச்சு. அப்ப சாப்பிட முடியல. என்ன செய்ய முடியுமா? சாப்பிட முடியாம செத்தே போனான். எப்படி? சாப்பிட முடியாம செத்தே போனான். அதனால வரம் கேட்கறதுலயும் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டியிருக்காரு. ஆண்டவர் நமக்கு சித்தமான நமக்கு தருவார். உங்களுக்கு எந்தெந்த நேரங்கள் எது தேவையோ அதையெல்லாம் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இருக்கிறார். ஒருத்தன் கடற்கரையில போயிட்டு இருந்தான். கடற்கரையில போயிட்டு இருக்கும்போது ஒரு கல் ஒண்ணு நிறைய கிடந்தது, கொஞ்சம் கிடந்தது. என்னடா அந்த கல்லெல்லாம் கரையோரமா கிடக்குது, என்ன அந்த கல் தெரியலையேன்னு சொல்லி எடுத்து பார்த்துருக்கிறான். பார்த்துட்டு அந்த கல்லை தூக்கி கடல்லே போட்டான். ஒரு கல்லை எடுத்து எடுத்து போட்டுட்டே போயிட்டான். கடைசியா ஒரு கல்லை எடுத்தானா, ஒருத்தர் வந்து சொன்னார், கல் என்ன தெரியுமா, இது பொண்ணுடா, தங்கடா, தங்க கல் தான். அப்படியா? இது நிறைய கடல்லே எரிஞ்சிட்டேனே, நீ அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது என்று சொல்லி வருத்தப்பட்டான். அப்புறம் அந்த ஒரு கல்லை எடுத்துட்டு போனான். அது மாதிரி நாமும் நிறைய தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை தூக்கி எறிந்து விடுகிறோம். பாருங்க, ஒரு பொண்ணை ஆண்டு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஆமா, நம்ம சமையலையும் நம்ம பிரதர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு மனைவியை அது ஒரு பொண்ணு தான். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பொண்ணை கொடுத்திருக்கார். ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு சாராளை கொடுத்தார். அது ஒரு நல்ல பொண்ணு தான். அல்லேலூயா. அவருடைய சந்ததியில் தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதுதான் நிலையான ஆசீர்வாதம் சொன்னார். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கை வெண்கலம் போல இருந்தது. வெண்கலம் போல, வெண்கலம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும், அதை அசைக்க கூட முடியாது. வெண்கலம் ரொம்ப உறுதியா வீட்டா இருக்கும். அது ஒரு விக்கிரகங்களை ஆராய்ந்து என்ன செய்த ஆபிரகாம வீட்டாயிட்டா. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பொன்னை கொடுத்தார். அல்லேலூயா. பொன்னை கொடுத்து வெண்கலத்தை எடுத்துட்டு பொன்னை கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு பொண்ணாக ஆண்டவருக்கு இருந்தார். அல்லேலூயா. ஆமா, ஈசாக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருந்தார். பஞ்சகாலம் வந்தது. பஞ்சகாலத்திலையும் ஒரு என்ன செய்தாரு, ஆண்டவரை தேடி பொன் போல உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. ஆமா, உயர்வுக்குள் நடத்துவா. உங்களை கீழான நிலையிலிருந்து மேலான உயர்வுக்குள் நடத்துவா. யாக்கோபு உடைய வாழ்க்கை வெண்கலம் போல இருந்தது. மாமனார் கையில 20 ஆண்டுகளாக அடிமையா இருந்து கஷ்டப்பட்டான். அவனையும் கர்த்தர் செய்தாரு, பொன்னாய் மாற்றினார். அல்லேலூயா. பொன்னாய் மாற்றினார். அவர் கீழான நிலையில், தாவீது ரொம்ப கீழான நிலையில் இருந்தார், ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அவரையும் பொன்னாக மாற்றினார். அல்லேலூயா. ராஜாவாக உயர்த்தினார். தேவன் நம்மை தாழ்மையிலேயே விட்டு விடுகிறவர் அல்ல, உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. உயர்த்துவா, மேன்மையா வைப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவோம். ஆமா, நல்ல ஒரு பொன்னை, பொன் போன்ற ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபித்து ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு, இரக்கங்களை பெற்றுக்கொண்டு, தயவை பெற்றுக்கொண்டு, நீங்கள் ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்யணும், சுதந்திரிகள். அல்லேலூயா. சுதந்திரிகள். அப்ப என்ன சொல்ற, இரும்புக்கு பதிலாக வெள்ளி தருகின்ற. என்னமா, பொண்ணுன்னா விசுவாசம். பொண்ணுன்னா விசுவாசம். உங்களுக்கு பொன்னை போன்ற விசுவாசத்தை கொடுத்துருக்க. ஆண்டவர் அறியாதிருந்த உங்களுக்கு நல்ல விசுவாசத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர் அவர்தான். அவர்தான் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை வைத்தார். அல்லேலூயா.
மலையிலிருந்து ஜோதி சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல ஒரு நாள் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை வைத்தார். அல்லேலூயா. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே வந்தாங்க. நம்மளுக்கு நாங்கள் தேடி போகல, அவங்களே வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தினான். அதில் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே ஒத்துன்னு விழுந்தாங்க, கை வைத்தோன்னு விழுந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவங்க உள்ளத்துல விசுவாசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசம் அவர்களை இன்றைக்கும் ஆசீர்வதித்து பொன்னை போல உயர்த்தி இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பொன்னை என்று சொல்லுகிறாரு, அது விசுவாசத்தினாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள். இரும்புக்கு பதிலாக வெள்ளி. வெள்ளி என்றால் மீட்பு. வெள்ளி என்றால் மீட்பு. வெள்ளியை கொடுத்ததான் அந்த காலத்துல பெண்களை மீட்டு எடுப்பாங்க, அடிமைகளை மீட்டு எடுப்பாங்க. யோசேப்பு எத்தனை வெள்ளி கொடுத்தாரு? 20. இயேசு 30 வெள்ளி. வெள்ளி வந்து மீட்கிற ஒரு காரியம். ஆகவே ஆண்டவர் இந்த வருஷத்துல யோசேப்பு போல இரும்புக்கு பதிலாக வெள்ளி, இரும்புக்கு பதிலாக யோசேப்புக்கு இரும்புக்கு பதிலாக வெள்ளியை கொடுத்தார். வாசிகள் சங்கீதம் 105, 17, 18 நாம் வாசிக்கிறோம். 17, 18. புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுங்கினார்கள். பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது. அதுதான் இரும்பு. இரும்பு கூண்டுக்குள்ள கிடக்கிற யோசேப்பை வெள்ளியாய் மாற்றினார். அல்லேலூயா. இரும்பு கூண்டுக்குள்ளே கடந்து கடந்து இரும்பாய் மாறிட்டான். இரும்பா போயிட்டான். அவனை மாற்றினார். அல்லேலூயா. ஒரு நாளிலே ஆண்டவர் அவனை விடுதலை செய்தார். 18ஆம் வசனம். ஒடுங்க பாருங்க எப்படின்னு. அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். விடுதலை பண்ணினான். 20ஆம் வசனத்துல விடுதலை. அப்படி அநேகருடைய வாழ்க்கை ஒரு இரும்பில் அடைக்கப்பட்டிருக்கிறது போல, கால்கள் விளக்கப்பட்டிருக்கிறது போல, இன்னும் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் அடிமைத்தனத்தோடு இருந்தது போல சிலருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த வராண்டிலே உங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கைகளை மாற்றி வெள்ளி போல உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு நேரம் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டான். ஜெயிலில் போட்டு அவனை என்ன பண்ணாங்க? கொடுக்க ஓடுகிறாங்க. ஏசாயா ஒரு வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 61:7 வாசிக்கிறோம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையா பலன் வரும். ஆனா அவன் யோசேப்புக்கு வந்தது இல்லையா? வெட்டப்பட்டான். அவனை ஒரு பொய் குற்றம் சொல்லிட்டு ஒரு பெண்ணை தொட்டான் அவனை கேவலமாக்கிட்டாங்க. அவனுக்கு நிந்தைகளையும் அவமானங்களையும் கொடுத்தாங்க, வெட்கப்படுத்தினாங்க. அதே தேசத்துல ரெண்டத்தனையான பலனை கொடுத்தார். அல்லேலூயா. ரெண்டத்தனையான பலனை கொடுத்து மேலான அவன் எழுத்துக்கே சொந்தக்காரன் ஆகிவிட்டார். அல்லேலூயா. ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருந்தார். அநேகருக்கு சாப்பாடு போடக்கூடியவனாய் உயர்த்தினார். அல்லேலூயா. பாருங்க, எகிப்து தேசம் மட்டுமல்ல, சுற்றியுள்ள எல்லா தேசங்களுக்கும் 7 வருஷ பஞ்சத்திலே ஆகாரங்கள் என்ன செய்யலாம்? ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக உயர்த்தினார். அல்லேலூயா. ஆகவே இந்த தேசம் ஒருவேளை பஞ்சத்துக்குள்ளே நான் போனாலும் கூட அந்த உங்களை கொண்டு அநேகரை போஷிப்பார். அல்லேலூயா. ஆமாருமே ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை ஆண்டவர் அந்த அளவுக்கு உயர்த்துவார். அல்லேலூயா. என்ன வைப்பார், இன்னும் உயர்வுக்குள்ள இன்னும் நடத்துவார். இன்னும் விசுவாசிங்க, இன்னும் உயர்த்துவார்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, மகிமையா மாட்சிமையா வைப்பார்.
உங்களுடைய வாழ்க்கையில தீராத நிலையிலேயே நீங்கள் இருக்க மாட்டீர்கள். மேலாகவே ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உயர்த்துகிறவர், நம்மை தாழ்த்துகிறவர் அல்ல. அல்லேலூயா. மூணாவது என்ன பண்றது? மரங்களுக்கு பதிலாக வெண்கலம். மரங்களுக்கு பதிலாக வெண்கலம் வந்து நல்ல உறுதியானது, வெண்கலம் வந்து உறுதியை காட்டுகிறது. அதனால மரங்கள் என்பதே என்ன, மரங்கள் என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மரம் எப்படி இருக்கும்? அது அது சீக்கிரம் பட்டு போயிடும். 2 நாள் தண்ணி ஊற்றலைன்னா பட்டு போயிடும், காய்ச்சி போயிடும், ஓஞ்சி போயிடும். ஆமாம், மரம் வந்து அழியக்கூடிய, அது கரையால் அதை அழித்து போடக்கூடியது, அது ஒன்றுமில்லாமல் போகக்கூடியது மரம். வேறோட நிச்சயம் சாய்ந்து. ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி இருப்பாரு? வெண்கலமாய் வைப்பார். அல்லேலூயா. மரங்களாய் இருக்கிற நீங்கள் வெண்கலமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்னதாக நீங்கள் மரமாய் இருப்பீர்கள். ஆமா, அதனால உங்க வாழ்க்கை இந்த பூமியோட செய்து அடிஞ்சு போறதா இருக்கு. வெண்கலமா மாற்றிட்டனால உங்கள் வாழ்க்கை உறுதிப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உறுதியை கொடுத்திருக்கிறார், உறுதியாய் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரம் வந்து நல்ல மரங்களும் இருக்கு. எல்லா மரங்களும் அப்படி அல்ல. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், நீதிமான் பழைய போல செழிப்பான், பழைய போல வளர்வான், செழிப்பான் வளர்வான்னு சொல்லியிருக்கு. ஆனா பனைமரம் கூட ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? ஆட்சி போயிடுது, அங்கி போயிடும், ஓச்சு போயிடும். அப்புறம் கேதர் போல வளருவான். தாவி சொல்றார், பச்சையான ஒலிவ மரமாய் நான் இருக்கிறேன் சொல்றாரு. தேவதாரு விருட்சம் போல இருக்கிறேன் எப்ராஹிம் சொல்லுகிறான். யாக்கோபு சொல்றார், சந்தனம் மரம் போல வாசனையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். சித்தி மரம் ஆசரிப்பு கூடாதுக்கு அந்த சித்தி மரத்தினாலே பெட்டியையும் திருவாசன பெட்டி அந்த ஆசரிப்பு கூடாத காரியங்கள் எல்லாம் செய்துட்டு சித்தி மரத்தை பயன்படுத்த சொன்னார். சோதனம். ஆகவே பரலோகத்திலே என்ன இருந்ததுன்னா ஜீவ விருட்சம் என்ற ஒரு மரம் இருக்குது, பரலோகத்தில் இருக்கு. அது ஜீவ விருட்சம். பரலோகத்தில் இருக்கிறதுனால அது எப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பூமியில் இருந்தாலே இருக்காது. ஏன்னா பூமியில மரங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்றுதான் நம்ம வாசிக்கிறோம். ஒரு மரம் இருக்கிறது, பாவோ பாப். என்ன மரம்? பாவோ பாப் என்ற ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை வெளிநாட்டில் இருக்கிறது. அந்த மரத்தை அநேகர் பார்க்க போகும்போது வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா மரங்களை காட்டுவாங்க, மரம் தோப்புகள் எல்லாம் காட்டுவாங்க. அதனால அழகா இருக்கும். மரங்கள் நல்ல உயர்ந்த மரங்களாக நல்ல கனிகளை கொடுக்கிற நிறைய மரங்கள் உண்டு. இந்த பாவோ பாப் என்ற மரம் மூங்கில் மாதிரி வளரணும். ஒரு அடிப்பாகம் அப்படி என்ன செய்யுமா, பெரிய தொட்டி போல இருக்குமா. 1,20,000 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு தொட்டி போல இருக்குமா அந்த அடிப்பாகம் பெருசா இருக்கும். மேல கொப்புகள்லாம் அந்த மூங்கில் மரம் மாதிரி குழாய் மாதிரி இருக்கும். அந்த பக்கத்துல ஒரு ஜாதியார் இருக்கிறாங்க, மடகாஸ்கர் என்று சொல்லி ஒரு காட்டுவாசிகள் இருக்கிற இடம். அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் வந்து இந்த மரத்தை ஓட்ட போட்டு நம்ம தண்ணி என்ன செய்யறாங்கன்னா அதுல இருந்து எடுத்து அன்றைக்கு அவங்க செலவு பண்றாங்க, குடிக்கிறார்கள், சமையல் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இந்த மரத்தின் தண்ணீர், இந்த மரம் பாருங்க எப்படி இருக்கு. இன்றைக்கு எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு மறுபடியும் தண்ணி ஊறிடலாம். தண்ணி என்ன செய்யுமா? நான் ஏசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறோம் என்னோட அவன் ஒரு நாளும் வற்றாத ஊறுகிற நீரூற்றா இருப்பான். அல்லேலூயா. ஊறுகிற நீரூற்று
இந்த பாவம் மரம் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது போல நீங்களும் நீ எப்படி இருப்பீர்கள்? இயேசு ஏற்றுக்கொண்ட நீங்களும் எப்படி இருப்பீர்கள்? ஊறுகிற நீரூற்றாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அநேகருக்கு அந்த மடகாஸ்கர் என்று சொல்லக்கூடிய அந்த காட்டுவாசிகளுக்கு அந்த தண்ணீர் பிரயோஜனமா இருக்கிறது போல உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஊறுகிற அந்த நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்து ஆகிய ஜீவ தண்ணீர் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல சொல்லுவோம். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஜீவ தண்ணீர் ஊற்றாக நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அநேகரை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும். அது சொன்னாங்க அண்ணார் பாட்டி பண்ணாங்க மலையில. இப்ப அவங்க மகாராம் பயங்கரமான இந்து ஜனங்கள் அவங்களே ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. அல்லேலூயா. அப்படி அந்த ஜெபம் கேட்கப்படுது இல்லையா? இந்த தாயை வயசான காலங்களில் ஜெபித்தாலும் ஆண்டவர்கிட்ட அல்லேலூயா. நல்ல ஜெபம் போகாவே ஜெபிக்கும். தேவ பிள்ளைகள் என்ன செய்யணுமா? ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை குடும்பத்தை செய்வார். எல்லாரையும் ரட்சிப்பார். நீ விசுவாசத்தில் வீட்டார் அனைவரும் ரட்சிக்க உடமையர்கள். ஆகவே நாம் ஒரு காலத்தில் உடுத்து போன மரமாக, காய்ந்த மரமாக, அழுகி போகிற மரமாக, ஓய்ந்து போகிற மரமாக, எரிந்து போகிற மரமாக இருந்தோம். வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்து மரங்கள் எல்லாம் எரிந்து வச்சான். மரங்கள் எல்லாம் எரிந்து வச்சான். கப்பல்களும் என்ன செய்ததான்? எரிந்து வச்சான். கப்பலும் எரிஞ்சுதான். இந்த சமுத்திரம் இருக்கிற அநேக கப்பல்கள் எரிஞ்சுதான். இதெல்லாம் மர ஜாமான்கள்லாம் எரியக்கூடியது. என்ன? ஆமா, எரிஞ்சு வச்சான். அதுபோல எல்லாம் எரிந்து அழிந்து ஒழிந்து போகும். ஆனால் வெண்கலமாக நீங்கள் இருந்தால் அழிய மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெண்கலமாக வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு மரம் இந்த ஐரோப்பாவில் பீச் மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தின் கீழே ஒரு கண்ணு வந்து $20,000 கொடுத்து வாங்கி செல்கிறார். அந்த மரம் வந்து நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த கனிகள் ரொம்ப விலைக்கு போகுமா, ரொம்ப டேஸ்டா இருக்குமா. அந்த கனி கிடைக்காதான். அது 40 வருஷம் கழிச்சு தான் கனி கொடுக்குது. எத்தனை வருஷமா? அது கண்டாது வாங்கி வைக்கிறாங்களே, வச்சு 40 வருஷம் ஆகும்போது அது கனி கொடுக்கும். 40 வருஷம் பொறுமையாக காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், இருந்தது வரும்போது ஜீவவிருட்சம் போல இருக்கும். ஆகவே காத்திருக்குதல். காத்திருந்து அந்த ஒருத்தர் போறாரு, சுத்தி பார்க்க போறவங்க அதை கூட்டிட்டு போறாரு. அவரு இந்த தோட்டத்தை பார்வையானு அவன் தோட்டத்தை பார்த்துருக்கோம் சொல்ல, இந்த மரத்தை பார்த்துருக்கீங்களா, அது 40 வருஷத்துல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப விளைவுள்ள ஒரு மரம். அவன் இவர் சொல்றாரு, 40 வருஷமெல்லாம் காத்திருந்து அது தனியாக சாப்பிடவா, அதுக்கு சாப்பிடாமலே இருந்துடலாம். நாங்களாம் என்ன செய்வோம்னு கேட்டா, வாழை மரத்தை நட்டிக்கிட்டோம். அது 2-3 மாசத்துல என்ன செய்யுது, தண்ணி கொடுத்துருது. பறிச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா சொல்லுங்க. இவர் சொல்றாரு, அந்த தோட்டத்து ஓனருக்கு சொல்றாரு இவரு. அப்படியே இருந்தாலும் கூட அந்த மரமும் ஒரு நாள்ல செய்யறோம், அழிந்து போயிடும். அதனால மனிதனை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. மரத்துக்கு ஒப்பிட்டு மனிதனை சொல்லப்பட்டிருக்காரு. இந்த கண் தெரியாத ஒரு கண்ணை தொட்டு சுகமாக்குவார். சுகமாக்கணும்னா பாவன என்ன தெரியுது உனக்கு கண்ணில் அப்படின்னு கேட்டாங்க. மரங்களை பார்க்கிறேன், மரங்களை பார்க்கிறேன். மரங்களை மனிதர்கள் தான் பார்க்குறான். ஆனால் மனிதர்கள் எப்படி தராங்க அவங்க? மரம் போல். அதான் மனிதனையும் மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். எனவே நாமெல்லாம் ஒரு காலத்துல மரம் போல இருந்தோம், நாங்கள் வெண்கலமா மாற்றிக்க சொல்வோம். ஆமா, ஆகவே நம்ம உறுதியா இருக்கணும். ஏசாயா 26:3 வாசிக்கிறோம், ஆண்டவரை பற்றி கொள்வதிலே உறுதி வேண்டும். மனதை உடையவன்
நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். உண்மையை பற்றி கொள்வதால், ஆண்டவரே நம்பி இருப்பதால் அவன் அரசியறான். அந்த உறுதியாய் பற்றி கொண்டதுனால அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்குறான். 1 பேதுரு 5:9 வாசிக்கிறோம், விசுவாசத்தில் உறுதி வேண்டும். ரோமர் 12:12 வாசிக்கிறோம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமா, அப்ப வெண்கலம் போல நம்ம உறுதியா என்ன செய்யணும்? எல்லா காரியங்களிலும் வாழ்ந்து சபையில ஒரு உறுதியா இருக்கணும், வீட்டுல உறுதியா இருக்கணும், குடும்பத்துல உறுதியா இருக்கணும், வேலையில் உறுதியா இருக்கணும், எல்லாத்திலும் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. இந்த ரூத் ரூத் ஒரு உறுதியான தீர்மானம் செய்தார். அவள் வெண்கலம் போல அவள் ஒரு நல்ல ஒரு வாழ்வை தெரிந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கை உளுத்து போன மரம் போல இருந்தது. அந்த தேசத்துல அவள் அந்நிய தேசத்திலே வாழும் போது அவருடைய வாழ்க்கை அழிந்து போகிற எரிந்து போகிற புழு வைக்கிற ஒரு மரம் போல இருந்தது. ஆனால் வெண்கலமாகிய ஒரு வாழ்க்கையை அவள் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீங்கள் சரியானவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். முறையிலே சொல்வோம், சரியானதை தெரிந்து கொள்வோம். ஐயா நான் நல்ல காரியத்தை தெரிந்துக்கிட்டேன்னு சொல்லி நீங்க சுயமா தெரிந்து கொள்வதல்ல. நீங்கள் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியானதை ரூத் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நகோமியோட பெத்லகேமுக்கு போவது சரியானது என்று அவள் தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. சரியான வாழ்க்கையை அவள் தெரிந்து கொண்டாள். தேவனுடைய பிள்ளைகள் சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரியான வேலையை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒரு இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரியான ஒரு சபையை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒரு பல்லவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் சொல்வோம், அந்த வெண்கல போன்ற வாழ்க்கைய உறுதியான வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது நம்ம அதிலே வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? கற்களுக்கு பதிலாக இரும்பு. பேதுருன்னா என்ன அர்த்தமா? பேதுரு என்று சொன்னால் கல்லுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கல்லு, பாறை. அவனுக்கு பழைய பேரு சீமான். பழைய பேரு சீமான் என்ன அர்த்தம்? நாணல் புல்லுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நாணல் புல். இந்த நாணல் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தோரமான இருக்கும். அப்படியே காத்துக்கு அசைச்சிக்கிட்டே இருக்கும், இப்படி ஆடிக்கிட்டே. அப்ப பேதுரு வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆடிக்கிட்டே இருக்குது. சீமானா இருக்கும் போது அப்ப அவன் வாழ்க்கையை மாற்றி வைத்தார். ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், என்னை குறித்து யாரு உலகத்துல என்ன சொல்லுகிறார்கள் உலக மக்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னபோது அவர் அவனுக்கு ஒரு பேர் கொடுத்தார். என்ன பேர் கொடுத்தாரு? நீ நானல்லாக இருக்கிறாய், நீ ஆடிக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டு அலைஞ்சாய், இனிமே நீ பாவை, நீ பேதுருவாய் இருக்கிறாய், உண்மையில சபையை கட்டுவேன். ஏன்னா நீ பாறையாகிட்ட, கல்லாயிட்ட. ஆண்டவர் என்ன செய்யணும்? கற்களுக்கு பதிலாக இருப்பு. அல்லேலூயா. இப்ப கல்லாகிட்ட. கல்லாக்கின பிறகு என்ன பண்ணா? இந்த இயேசு கிறிஸ்துவ மறுதளித்தான். ஒரு பின்வாங்கி போயிட்டான், மீன் பிடிக்க போயிட்டான், இல்லை போச்சு. கல்லா இருந்து மாத்தியும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அவனை இரும்பா மாத்தினார். ஒரு சொல்லுங்க, இரும்பா மாத்தினார். பேதுரு இப்ப எப்படி ஆயிட்டாரு? அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவை பெற்று இரும்பாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. இரும்பாய் மாறிவிட்டார். இரும்புக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. ஒரு 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 சொல்லுவாங்க, அரும்பு கோணிடில் அதன் மனம் குன்றுமோ குன்றாது. அரும்பு கோணிட்டாலும் அந்த மனம் குறையாது, கரும்பு கோணிட்டாலும் அதன் ருசி குறையாது. இரும்பு கோணி விட்டால் கூட யானையும் நாம் வென்று விடலாம். யானையும் இரும்பு கம்பியில் அடிச்சிடும், யானை கூட செத்து போயிடும். யானையும் நாம் வென்றுடலாம். ஆனால் நரம்பு கோணி விட்டால் நாம் அதற்கு என்ன செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியாது.
நரம்பு கோணிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நரம்பு நல்ல வெண்கலம் போல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதுதான் நரம்பு தான் உங்க உடம்பையே என்ன செய்ய தூக்கி நிறுத்தி வச்சிருக்கு. உங்க உடம்பை தூக்கி நிறுத்திருக்க. நரம்பு கொஞ்சம் கோணிட்டா என்ன ஆயிரும்? நிமிர்ந்து நடக்க முடியாம போயிடும் இல்லையா? அவங்க உங்கள் வாழ்க்கையை நிமிர்ந்து நடக்க வைக்க வெண்கலம் உதவுகிறது, இரும்பு உதவுகிறது. அல்லேலூயா. இரும்பு பேதுரு இரும்பா மாத்தினதுனால அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிட்டு. அல்லேலூயா. நேருக்கு ஆசீர்வாதமாய் அவன் பெரிய யானையெல்லாம் கூட என்ன சொல்லிட்டான், அடிச்சு நிமித்தி ஆண்டவர்களை மறந்து போட்டான். அல்லேலூயா. பயங்கரமான மக்கள் அந்த யூதர்கள்லாம். இயேசுவே வந்து பாருன்னு சொன்னவங்க பேதுருவா சும்மா விட்டுருப்பாங்களா? மீன் பிடிக்கிறவன், இவன் வந்து சம்பளவன், இவன் என்னடா வந்து சொல்றதுன்னு சொல்லி அடிக்க போயிருப்பாங்க. ஆனா இவன் இரும்பா மாறிட்டதுனால கல்லா இருக்கும்போது பேசுறாங்க, இரும்பா மாறிட்டதுனால என்ன செய்யறான்? வசனத்தை எடுத்து இருப்ப வச்சு அடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையும் அடிச்சு அடியில நியாய சாஸ்திரிகள், அந்த வேத பாரகர்கள், சதுசேயர், பரிசேயர் எல்லாரையும் அடிச்சுட்டான். கொண்டதே உள்ள கொண்டு போட்டான். 3000 பேர். அல்லேலூயா. ஒரு பொம்பளையவே பார்க்க முடியல. ஒரு பொம்பளை அவனை ஒரு மாதிரி பேசுறான். ஆனா 3000 பேர் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்தார். 3வது வாசிங்க, இனி கொடுமை அழிவு நாசம் அல்ல, ரட்சிப்பும் துதியும் உங்களில் காணப்படும் என்று அவர் சொல்றார். 60:18 வாசிக்கிறோம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் நிலைகளிலும் மாட்டாது. ஆமா, கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் என்னதான் கேக்குது? கொடுமை அழிவு நாசம் இதெல்லாம் கேக்குது. கொடுமைகள் இல்லாத நாட்களே இல்லை. பேப்பர்ல நல்ல செய்தி வரும்னு சொல்லி பார்த்தா துர்ச்செய்தி தான் வருது. இந்த வேத புஸ்தகம் தான் நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. என்னமோ இதை வாசிங்கன்னா நல்ல செய்தியே வரும். அல்லேலூயா. நிறைய பேர் டிவியே பார்க்கறது இல்லை. ஏன்னா அதுல பூரா குடும்பம் தான் வருது. பார்த்தா ராத்திரி தூங்க முடியல. டிவி பார்த்ததெல்லாம் குறைச்சிருக்கேன். அல்லேலூயா. எதத்தை நல்லா படிங்க. இரவு டிவி போல வேதத்தை படிங்க. ஆகவே கொடுமை, ஒரு மனிதன் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி அவளை ரொம்ப அழகா இருக்கா. என்ன செய்யறான்? அவளை யாரும் பார்த்து விடக்கூடாது. ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடு ரெடி. உள்ள இருக்கணும். ஒன்னாச்சு, நீங்க சாப்பிடலாம். ஒரு 5-10 நிமிஷம். அப்ப அந்த பொண்ணை ரொம்ப அழகா இருக்கிறனால யாரும் பார்க்கக்கூடாது, கண் வச்சிடக்கூடாது, கடத்திட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றா? கவனிக்க என்ன பண்றா? இந்த சிகரெட்டு குடிக்கிறான். சிகரெட் குடிச்சு அந்த தீயில அந்த பிள்ளைய கன்னத்துல வச்சு முகத்தெல்லாம் சுட்டு வைக்கிறான். சுட்டு முகத்தை அசிங்கமாக்கிட்டான். கொடுமை. ஒருத்தன் என்ன பண்றான்? கல்யாணம் பண்ணி மனைவியினுடைய ரத்தத்தை சிரச்சில எடுத்து சாராயத்தில் ஊற்றி குடிக்கிறான். கொடுமை. எங்கு பார்த்தாலும் கொடுமைகள் இருக்கிறது, நாசங்கள் இருக்கிறது, மோசங்கள் இருக்கிறது, அழிவுகள் இருக்கிறது. ஆனா தேவன் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்றார். தேசத்தில் எங்குமே அது என்ன செய்ய மாட்டீங்க, கேட்கவே மாட்டீர்கள். 3 பேர் சர்க்குல பண்ணிக்கிட்டாங்க போன வாரத்துல. ஒரு குடும்பத்துல 3 பிள்ளைகளுக்கும் போன் வாங்கி கொடுத்திருந்தாரு அவங்க அம்மா அப்பா. அப்ப நம்மளே சரியா படிக்கலன்னு சொல்லி அந்த போனை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டதுனால அந்த 3 பிள்ளைகளும் பேசியே மாடி இருந்தது 3ஆம் மாடி. 9ஆம் மாடிக்கு போய் ஒன்னொன்னா குதிச்சிருச்சு. ஒரு புள்ள குதிச்சு நல்லா கைகாலெல்லாம் தனித்தனியா போச்சு.
அதை பார்த்து அடுத்த தங்கச்சி கூட குதிக்கிறான். அவ கீழே விழுந்து தலை கையால தனியா பண்ண மாதிரி இன்னொரு தேர்தல் மேல குதிக்கிறான். 3 பேரும் செத்து இருக்காங்க. கொடுமை என்னதுதான்? ஆமா, தேசத்துல கொடுமை. இதை சாத்தான் என்ன செய்யறான்? விதைக்கிறான். சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அவன் பத்தி இடம் கொடுத்தீங்கன்னா உங்களை ஆட்டி ஒன்றுதான் வாய்க்குவான். அதனால சாத்தானுக்கு இடம் கூடாமல் இருக்குன்னு பயன்படுது. சாத்தானுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரித்திர வரலாற்றிலேயே கொடுமைகள் புரிந்த முசோலினி, ஹிட்லர், 14ஆம் லூயி, அலெக்சாண்டர், நேபுகாத்நேச்சார் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். என்னவா கொண்டு வந்தாரு? முடிவுக்கு கொண்டு வந்தோம். இந்த தலையில ஜிப்பா மாதிரி ஒண்ணு கட்டு என்ன சொல்லுவாங்க தலையில, இந்த ஜமீன்தார்கள் ஆட்சியெல்லாம் ஒழிய பண்ணார். அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லி ரொம்ப மிரட்டிட்டு ஓடிட்டு ஜமீன்தார். அவங்க ஆட்சி இல்லை, ராஜாக்களுடைய ஆட்சி இல்லை. ராஜாக்களை எல்லாம் அவர் ஒழிச்சு கட்டிட்டார். அல்லேலூயா. ஆமா, என்னன்றாரு? இயேசு ராஜா வரப்போகுது. அல்லேலூயா. அவர் தான் சொல்லுவார். நம்ம ஏசாயாவுல வாசித்தோம், பலகனி துவாரங்களுக்கு தீவி இருக்கிற புறாக்களை போல இருங்கள். பலகனி துவாரங்களுக்கு தீவி இருக்கிற புறாக்களை போல இருங்கள். நம்ம எல்லாம் புறாக்கள். பலகனி துவாரங்கள் திறக்க போகிறது பரலோகத்துல. அல்லேலூயா. அது திறந்துச்சுன்னா நம்மெல்லாம் போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. அந்த சிறு பிள்ளைகள்லாம் சாப்பிட போகணுமாப்பா. சிறு பிள்ளைகளுக்கு பாருங்க, அந்த நம்ம உதவி போவதற்கு ரொம்ப இறக்கம். சிறு பிள்ளைகள் எல்லாம் பசியா இருக்காங்களே. பிள்ளைய சாப்பிட்டோம், பெரியவங்க இருங்க. அமெரிக்காவில் ஒருத்தர் பனியில சிக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு. பனியில காலெல்லாம் பனிக்குள்ள உள்ள போயிடுச்சு. இது குளவுல நின்று கஷ்டப்படுறாரு. அப்ப நிறைய மிலிட்டரி வீரர்கள் நிறைய பேர் குதிரையில போறாங்க. குதிரையில் போறவங்களாம் அவனை பார்த்து பாக்குறாங்க. என்ன செய்யறாங்க? நல்லா கவனிச்சு பார்த்து அவனை தூக்கி விடுவாங்கன்னு யாருமே நினைக்கல. எல்லாம் போயிட்டாங்க. கடைசியா ஒருத்தர் வர வந்த உடனே அவர் வந்து கேட்கிறார், என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். அவர் தான் கேட்கிறார், இல்லை இவன் கூப்பிடுறான், ஐயா நில்லுங்க அப்படின்றாங்க. கடைசியா வர்றவங்கள உடனே நின்று, ஐயா அப்படி உள்ள போயிட்டேன், என்னை தூக்கி கொடுங்க, வீட்டில் கூட சேர்த்துருங்கன்னு தூக்கி வீட்டில் கூட சேர்த்துட்டேன். அப்போ அவர் கேட்கிறாரு, இத்தனை வீரர்கள் போனாங்கப்பா, 10-20 பேரு, யாரையும் நீ கூப்பிடாம என்னை மட்டும் கூப்பிட்டுருக்கிறிய அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி நீ என்னை மட்டும் கூப்பிட்ட? நான் உனக்கு உதவி செய்வேன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்காரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த நம்ம மனுஷன் சிக்கி கழிச்ச மனுஷன் சொல்றாரு, உங்க கண்ணுல என்ன கிடைச்சது? ஒரு இறக்கம் இருப்பதை பார்த்தேன். நல்லா சொல்லுவோம், கண்ணுல என்ன கிடைச்சதா? ஒரு இறக்கம் இருந்ததை நான் பார்த்தேன். கண்ணு, அவருடைய கண்ணுல மட்டும் என்ன இருக்கு? ஒரு இறக்கம் இருந்ததை இவர் பார்த்து கூப்பிட்டாராம். அவர் வந்து உதவி செய்தார் இல்லையா? அந்த இறக்கம் செய்கிற ஒரு கண்கள் அவருக்கு இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இறக்கம் செய்கிற கண்கள் இருந்தது. அல்லேலூயா. வியாதிஸ்தர்களை பார்க்கும்போது, நோயாளிகளை பார்க்கும்போது, சாஸ் பிடித்தவர்களை பார்க்கும்போது மனம் இறங்கினார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் அவர்களை பார்த்து சும்மா இருக்கல. மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் சொல்லி அவர் கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. இரக்கமுள்ள கண்கள். ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள்.
இயேசுவின் கண்களை எவ்வளவு அழகு இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு இரக்கம் இருக்கிறது, எவ்வளவு பாசம் இருக்கிறது, எவ்வளவு சிநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்க வந்திருக்கும் போது கூட அவனை கன்னத்தில் ஒரு அடி கொடுக்காமல் அவனுக்கு முத்தம் கொடுத்தாரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய சிநேகம் பெரிய சிநேகம். அல்லேலூயா. சொல்றாரு, அடாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், கரித்தினால் உன்னை கொண்டேன். ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக எதுவுமே வர முடியாது. அல்லேலூயா. இனி ஆண்டவர் சொல்றார், சூரியன் சந்திரன் வெளிச்சம் அல்ல, கர்த்தர் நித்தியம் இருப்பார். கர்த்தரே வெளிச்சமா இருப்பார். கர்த்தர் தான் நமக்கு வெளிச்சம். பவுலோஸ் ராமேஸ்வரர் ஊழியம் செய்கிறாரு. அவர் பாவம் வேம்பாரில் வந்து ஊழியம் செய்யும் போது, அவரும் அவருடைய 5-6 பேருக்கு ஊழியம் செய்த போது அவரை அடிச்சு ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வெயில் நேரத்துல ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. இவரை கட்டி வச்சுட்டாங்க. வந்திருந்த 4-5 பேரை ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வந்து திறந்து விட்டாங்க. அப்ப அவர் சொன்னாங்க, இனிமேல் நான் அந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லி வாயிலே அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு அடிச்சு அவரை வாக்குமூலம் வாங்கினாங்க. இனி வரமாட்டேன்னு சொல்றதுக்கு சொல்லி அனுப்புனாங்க. மறுநாள் அந்த வேப்ப மரம் காய்ச்சி போச்சு. சொல்லுவோம் மறுநாள் வேப்ப கூட என்னாச்சுப்பா காய்ந்து போயிட்டு அந்த ஊருக்காரங்கெல்லாம் பயந்துட்டாங்க. காலையில எழுந்திரிச்சு பாக்குறாங்க, படம் காய்ச்சி வேப்ப இலையெல்லாம் காய்ச்சி போச்சு. பார்த்தாங்க, ஐயோ வேப்ப மரம் காய்ச்சி போச்சு, நம்ம அடி அடிச்சோம் உதச்சோம், அந்த வாக்குமூலமெல்லாம் வாங்கணும், கட்டி வச்சு பாடுபடுத்தணும், ஒரு தண்ணி கூட கொடுக்காம ஐயோன்னு சொல்லி ஊருக்காரர்களே சேர்ந்து ஒரு வேன் பிடிச்சி வீட்டுக்கு ஒரு ஆளா என்ன 10-25 பேர் போயிட்டாங்க ராமேஸ்வரத்துக்கு. போய் அவரை கண்டுபிடிச்சு அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஐயோ எங்க ஊருக்கு கண்டிப்பா வரணும், எங்க ஊர்ல ஒரு ஆலயம் கட்டணும், நாங்க எல்லாம் உங்ககிட்ட வந்துடுறோம்ட்டாங்க. முறையில சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் இந்த உலகத்தின் வெளிச்சங்கள் நமக்கு இல்லாமல் போனாலும் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. நித்திய வெளிச்சங்க. அந்த வெளிச்சம் ஒரு நாள் மங்கி போகாது. அல்லேலூயா. போய்ந்து போகாது, ஒளிந்து போகாது. நித்திய வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்கு தேவை. அந்த வெளிச்சத்திடத்தில் வந்திருக்கிறீர்கள். அதனால ஏசாயா 1:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. 1:2 ஏசாயா 60:1-2. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் ஆறிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இல்ல உலகத்தாரை ஆறிருள் மூடுமா? என்னமா மூடும்? ஆமா, கொஞ்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா உலகத்தெல்லாம் காரியங்கள் மூட போகுது. ஆனால் உங்க மேல கர்த்தர் சொல்றாரு, உதித்ததுனால காரியங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. காரியங்கள் செய்ய முடியாது, அதிகாரங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஆட்சிகள் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் நம்ம பிஜேபிக்காரன் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அரசுக்காரன் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. நித்திய வெளிச்சமாக இருப்பார். 60-20 சூரியன் அஸ்தமித்ததிலே சந்திரன் கர்த்தரோட நித்திய வெளிச்சமா இருப்பார். துக்க நாட்கள், துக்க நாட்கள் படி துக்கப்பட்ட காலங்கள் உண்டு. நம்ம துக்கப்பட்டோம். லாசர் வாழ்க்கையில துக்கப்பட்டான். மகிழ்ச்சியா மாத்தினாரா? துக்கத்தை மாத்தினாரா? 4ஆம் நாள் வந்து மாத்தினாராமா? அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை காலங்கள் ஆனாலும் உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை மாற்றியவனை சந்தோஷப்படுத்துவார். துக்கங்கள் மாறும், மகிழ்ச்சியாய் மாறும். சோதரமா புதிய ஒரு வாழ்க்கையிலே தங்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த யூதருடைய காலங்களில அந்த ஆமானால அந்த தேசம் துக்கம் உண்டாயிருந்தது இல்லையா? ஆமானால யூதர்களுக்குள் பெரிய துக்கம் உண்டாயிட்டு. ஆனா அந்த துக்கத்தை ஆண்டவர் செய்தாரு. 4:3 வாசிக்கணும். பெரிய துக்கம் உண்டாயிட்டு. 9:21 வாசிக்கணும். துக்கம் மகிழ்ச்சியாய் மாறிட்டு. யோபு ரொம்ப துக்கப்பட்டார். 2:13 வாசிக்கணும். யோபுல
ரொம்ப துக்கம், மகா கொடிய துக்கமா யோபு துக்கம். ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. யோபின் துக்கத்தை மாற்றினார். உங்களுடைய துக்கங்களை மாற்ற தேவன் வல்லவர். ஆமா, யோபு சொல்றாரு, நான் யாராவது நினைச்சேன், ஆனா நீங்க என்ன செய்றீங்க, நீங்க எல்லாத்தையும் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. வல்லவர் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமா, நீங்களும் ஆண்டவர் வல்லவர் என்பதை அறிவதற்கு சில காலங்கள் போகலாம். அந்த அறியக்கூடிய அந்த அறிவை தந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. ஆமா, யோபின் வாழ்க்கையை இரட்டனையாய் ஆசீர்வதித்து தேவன் ஜீவிக்கிறார். 6வது 60:21 உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சூழ்ந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களில் நீதிமான்கள் பூமியை சுதந்திரிக்கிற குடிகளாய் மாறுவார்கள். நீதிமான்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வேலை சொல்லிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக அவங்களை ஆண்டவர் மாற்றி இருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களுக்கு பூமியை சுதந்திரிக்கிற பாக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பூமியை சுதந்திரிப்பீர்கள். பூமியில உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும். அல்லேலூயா. சொந்த வீடு யாருக்கும் இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க நீதிமான்கள். ஆண்டவர் ரத்தம் கழுவப்பட்ட உங்களுக்கு எல்லா என்ன செய்யணும், சுதந்திரமும் இருக்கணும். அல்லேலூயா. பூமியை சுதந்திரிக்கிற பாக்கியம் இருக்கணும். ஆமா, நல்லா ஜெபம் பண்ணுங்க. கவர்மெண்ட் கூட தரேன் இருக்கிறாங்க. நம்ம இந்த எஸ்ஆர் பாட்டி ஒத்தகை பாட்டி வராங்களா, 60 வீடுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம தம்பி இந்த இடத்துல பாருங்க, ராஜுவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்களா? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் அனுப்பிச்சிடாரு நன்மைகள் நம்ம அரசாங்கத்தின் மூலம் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. யார் கொண்டாலும் செய்வார். தனிமையா இருக்கிற வீடு வாசல், தனிமையா இருக்கிறவங்களுக்கு, தனிமையாய் தேவனோடு இருக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. தனிமையா இருந்தாலும் தேவனோடு இருக்கணும். தனிமையா இருக்கிற எதிர்க்கூடாது, குழம்பிட்டே அது இருக்கக்கூடாது, தேவனோடு இருக்கணும். அவங்களுக்கு வீடு கொடுப்பார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் தனிமையா இருக்கிறவர்களுக்கு. ஆகவே நம்ம ஐயா அந்தோனி ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு ஒரு சொந்த வீடு இல்லாம வீடு மாக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், அந்த ஓட்டு வீடு கூட வருதுங்கிறாங்க ஐயா, பெரிய குடும்பம், அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கொடுங்கன்னு சொல்லி. ஐயா இதை மாத்தினா ஒரு சொந்த வீடு தான் போவீங்க, நான் ஒரு சொந்த வீடு கொடுத்தேன். ஆமா, ஆகவே நம்ம ஜோதி சோதரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாங்க, ஓடு வீட்டுக்குள்ள ஒழுகும். ஆமா, ரொம்ப கஷ்டம். அப்போ நாங்கள் போய் ஜெபம் பண்ண பிறகு ஒரு கருங்காப்பி கொடுப்பாங்க, 2 ரூபா காணிக்க கொடுப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஜெபம் பண்ணோம். அந்த இப்போ நல்ல மாட மாளிகை கூட கோபுரமாக கொடுத்துருக்காரு. ஒரு ஆளே சொல்லுங்க, நம்ம விக்டர் பிரதர் நம்ம இருக்கார் பார்த்தீங்களா, ஜபா கர்த்தரா உங்களுக்கு என்ன ஒரு நல்ல வீடை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அல்லேலூயா. ஆமா, ஏசா 65:21 சொல்றார், வீடுகளை கட்டி அவைகளில் இருப்பீர்கள். நம்ம சேவியர் கூட ஒரு இடம் வாங்கியிருக்கிறார், சீக்கிரம் வீடு கட்டுவார். அல்லேலூயா. கடைசி நம்ம முடிக்க போறோம். நீங்கள் 1000 பலத்த ஜாதியாய் பெருகுவீர்கள். ஏசா 60:22 சின்னவன் 1000 சிறியவன். ஆமா ஆமா, தாவீது பாருங்க, பேதுரு ரொம்ப சின்னவர் தான், படிப்பறிவு இல்லைன்னா 3000 பேர் 1000 பெருகுவீங்களா, அவரோட 3000 பெருகிட்டாரு. அப்புறம் முதல் நாள் 5000 ஆயிட்டாரு, அப்புறம் 1,00,000 ஆயிட்டாரு. அல்லேலூயா. சரிங்களா? சின்னவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். தாவீது சின்னவர் தான், அவர் வீட்டில் கூட எல்லாரும் மறந்துட்டாங்க. ஒரு விசேஷம் வச்சிருக்கிறாங்க, அதில் கூட மறந்துட்டாங்க. அப்போ சாமுவேல் கேட்காரு, இன்னும் யாராவது இருக்காங்களா? ஐயோ, ஒரு சின்ன பையன் இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? அவங்க அற்பமாக நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க ராஜாவா உயர்த்தினார்.